திரு நந்தகுமார், இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம் நம்ம குறிப்பாக ஈரோடு, புதுச்சேரி இது வந்து புஷி ஆனந்துக்கும் போட்டியாக இது விமர்சனம் முன்வைக்கப்படும் இல்லை, அது வந்து தவறுதலான கண்ணோட்டம். சில பேர் வேணும்னே விமர்சனம் வைக்கிறதுக்காக பண்ணுறது. நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, அவங்க தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியிலையும் அவங்களுடைய தேர்தல் நடவடிக்கையை எடுக்கிறாங்களோங்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழகம் பாண்டிச்சேரிங்கிறது இன்டகிரேட்டட் மாதிரி இருந்தால் கூட அது வந்து அந்த இடத்துலையும் ஒரு தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ கூட திமுகவில் என்ன பண்ணுறாங்க, அவர் ஜெகத் ரட்சகனை வச்சு அங்கே பல இடத்துல பல வேலைகளை செஞ்சு ஜெகத் ரட்சகனை வந்து அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர முடியாதாங்கிற அளவுக்கு திமுக ஒரு இடத்துல செயல் திட்டம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வந்து அந்த தேர்தலை சந்திக்க போகுது. அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கண்களும் பார்க்குற மாதிரி அவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பார்வை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டையும் பார்க்குறாங்க, பாண்டிச்சேரியும் பார்க்குறாங்க. அப்போ அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான போட்டி அல்ல, ரெண்டுமே தனித்தனி விளையாட்டு. அப்படி பார்த்தா இன்றைக்கி புஷி ஆனந்த் வெயிட்டை காமிக்கிறாருன்னா இப்போ நமக்கே தெரியும் அது வந்து கண்ட்ரோல்டு க்ரௌடு. எத்தனை பேர் வரலாம் அந்த மீட்டிங்க்கு? 5000 பேர் தான் வரலாம். அப்போ அந்த 5000 பேர் வரக்கூடிய க்ரௌடில் வச்சுட்டு புஷி ஆனந்த் என்னத்தை வெயிட் காமிச்சிட முடியும்? இங்கே அவங்க செங்கோட்டையன் கொடுத்துருக்கக்கூடிய க்ரௌடினுடைய ஸ்ட்ரென்த் என்ன கொடுத்துருந்தாங்க? 75,000 பேர். அதுக்கு கூட வந்து இப்போ பர்மிஷன் வந்து அந்த இடம் வந்து இதுக்கு சூட்டபுளாக இல்லை, வேறு இடத்த நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து திருப்பி அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறதா செய்தி வருது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது வந்து இன்னும் காவல்துறையிலிருந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் வரல, ஊடகத்தில் தான் அந்த செய்தி வருது. ஆனாலும் நாங்கள் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ஸ்டாண்ட் பையாக இன்னொரு இடத்த வச்சிருக்கிறோங்கிறத தகவலை செங்கோட்டையன் சொல்கிறார். அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இது போட்டிங்கிறது, இது சிண்டு முடிக்கிற வேலை. யாருன்னா அவங்கவுங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்மள மாதிரி பார்க்கக்கூடிய அதுக்கு சில உதாரணங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த அவருடைய ட்விட்டாக இருக்கட்டும், இல்லை அவருக்கான பொறுப்பு தந்த போது அந்த சில கிரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நிறைய விமர்சனங்கள் இல்லை. தொடர்ச்சியாக தான் இது ஒரு இந்த வாதம் முன்வைக்கப்படுது. எனக்கும் அந்த ட்வீட்டில் வந்து எனக்கே ஒரு விமர்சனம் உண்டு. நீங்கள் வந்து இன்னைக்கு தாவேகாவுடைய கட்சியை சார்ந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் போட்டு ஜெயலலிதா ஃபோட்டோவுக்கு சமமாக புஷி ஆனந்தனுடைய ஃபோட்டோவும் அங்கே வருது. இது அதிமுக காரங்களும் ரசிக்கலை. இப்போ நானே ஒரு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எம்ஜிஆரையோ அண்ணாவையோ ஜெயலலிதா அவர்களையோ நீங்கள் பயன்படுத்துறதுனா பேரை பயன்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை தலைவர்கள் இருக்கும்போது, இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அலுவலகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் வந்து எம்ஜிஆர் அண்ணா அவங்களெல்லாம் ஜெயலலிதா போட்டு தான் அந்த ஃபோட்டோ போடுறதா சொல்லப்படுது. அப்போ இதை வந்து அவங்களாம் தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு அதுதான் காரணமா? அதுவும் காரணமா? அதுவும் காரணம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நரேஷ் சொல்கிறதுல எனக்கு என்னென்னா, வெளியே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்கங்கிறத விட செங்கோட்டையன் கூட வந்து ஒரு தன்னுணர்தல் கிடைச்சிருக்கலாம்ல அவருக்கு. ஏன் நம்ம போடுறோமே, நம்ம போடுறது கரெக்டாங்கிறது கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட கூட எடுத்திருக்கலாம். இப்போது இது இந்த ட்வீட்டு போட்டு டெலீட் பண்ணுறது என்ன புது விஷயமா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் பேசின பேச்சையே முதல் முறையா சேர்ந்த பிறகு முதல் ட்வீட் கார்த்திகை தீபம் தொடர்பா போடுறாரு. அதை உடனே எடுக்க வேண்டியது போது அது ஒரு விமர்சனம், அது ஒரு விமர்சனப்படுத்த இயல்பா உருவாகும் தானே. அது ஒரு விமர்சனப்படுத்த வேண்டியதே இல்லை. அது ஒன்றும் ஒரு பெரிய அரசியல் ஸ்டாண்டு கிடையாது. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை போட்டிருந்தாருன்னா கூட அதுலேயே அந்த விஷயத்தை நீங்க சுட்டி காட்டுங்க நந்தகுமார். இப்போ நீங்க சொன்ன விஷயமா அது இருக்கு தானே? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு கார்த்திகை தீப விளக்குங்கிறது இதில் அரசியல் கிடையாது. இன்னைக்கு திமுக அதில் அரசியல் கொண்டு வருது, அது வேற பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் சொல்றதுல என்ன அரசியல் இருக்கு? ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றதுல என்ன அரசியல் இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்றதுல என்ன அரசியல் இருக்கு? இதுல எந்த அரசியலும் கிடையாது. அதை ட்வீட் பண்ணிட்டு அதை ட்வீட் போடுறாரு, திருப்பி டெலீட் பண்றாரு, திருப்பி அதே வந்து ரீட்வீட் பண்ற இடம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ரீட்வீட் அதுல ஏதோ இருக்குல்ல. இல்ல, அது நம்ம அதை கடந்து போறதுதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சுபேர் சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல விஜய்னு கேட்கறது அதை நான் நியாயமா பாக்குறேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனாக போகிறத விட ஏன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் போகக்கூடாது? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கும் போது நீங்கள் வந்து இன்றைக்கி 3 வருஷத்தை நெருங்கக்கூடிய கட்சி ஒரு 75 வருடங்களை கடந்த கட்சி கூட போட்டி போடும்போது அவங்க செய்கிற வேகத்தை விட உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணணும். நீங்கள் அவங்க ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனாங்கன்னா நீங்கள் 250-300 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். அப்போ தான் நீங்கள் அவங்கள கேட்சப் பண்ண முடியும். அதில் சுபேர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் இந்த ட்வீட் போட்டு டெலீட் பண்ணி மறுபடியும் ரீட்வீட் பண்ணதுலாம் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட். அது வந்து மெயின் இல்லை. இல்லை, இது வந்து இருவருக்கும் இடையிலான அந்த ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படி பேசுறாங்க. இல்லை, அது வந்து அதெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டிய விஷயம். ஏன்னா
புதுச்சேரி ஈரோடு கனெக்ட் ஆகுது. ஆமா, இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலை வந்து கொண்டு வந்து ஒரு சாதாரண ட்வீட் போடுறதுல நம்ம தமிழக அரசியல் அடைச்சு பார்க்கறதுங்கிறது பிரச்சனை இல்ல. நமக்கு ஒரு விசாலமான அரசியல் பார்வை அரசியல் நோக்கர்களுக்கு வரலையோங்கிற வருத்தமா இருக்கு எனக்கு. அது வந்து சாதாரண வந்து அற்ப விஷயம். தலைவர்களுடைய படம் இருந்ததுதான் பிரச்சனையே. அத நானே சொல்றேன். அதுதான் பிரச்சனை. அதனால நான் சொல்றேன். அதுவும் அப்படின்றாரு. அதுவும் நான் பிரச்சனை. அதுவும் அதான் எனக்கு உண்டான விமர்சனத்தை நான் அதையும் சொல்லியிருக்கேன். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து பாண்டிச்சேரியும் தேர்தலையும் நோக்கி பயணிக்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தலையும் நோக்கி பயணிக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு பயணமா தான் இதை நம்ம பார்க்க முடியுமே ஒழிய இது வந்து செங்கோட்டையன் வெர்சஸ் ஆனந்த்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ களத்தில் செங்கோட்டையனோட அனுபவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாம் அறிந்தது தான் புசி ஆனந்தோட அனுபவம் இருக்குது, பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஆலோசனை என்னுடனும் புசி ஆனந்துடனும் ஆலோசனை மேற்கொண்டு தான் உங்களுடைய பணிகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்போட அறிவுறுத்தல்கள் இல்லையா? அது களத்தில் இன்னும் நிறைய விமர்சனங்கள் தொடர்றதை நம்ம பார்க்கிறோம்ல. ஸோ இந்த எல்லா புள்ளிகளும் தான் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கணும். இல்லை, நீங்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு நீங்கள் ட்விட் மட்டும் பார்க்க வேணாம், ஆனால் இந்த எல்லா புள்ளிகளும் நம்ம இணைத்து பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கட்சி நிர்வாகம் ஒரு கட்டமைப்புன்னு வரும்போது ஹைரார்கியல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த புரோட்டோகாலா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, அப்போ வந்து நீங்க அங்க விஜய் அவர் சொல்லும் போதே வந்து இவர் யாருக்கு வந்து இப்போ நேரடியாக ரிப்போர்ட்டிங்கும் போது அவருக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளருக்கு கீழே தான் இங்க வராங்க. அப்போ இந்த நிர்வாக குழுவினுடைய இவர் வந்து சீஃப் கோஆர்டினேட்டர், அந்த 28 பேர் விரிவுபடுத்தப்பட்ட ஒன்றுக்கு. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு ஹைரார்கியல் சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த ஹைரார்கியை பைபாஸ் பண்ணிட்டு யாரும் போக முடியாது. அப்போ அந்தந்த பதவிக்குன்னு உண்டான அந்தந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ அதை வந்து இவரை கேட்காம செய்யணுமா, கேட்டு தான் செய்யணுமாங்கிறது இது அவரவர் கட்சியை சார்ந்த விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். அதுல கூடுமான வரைக்கும் ஒரு ஹைரார்கி இருக்குன்னா அது எந்த கட்சியில இருந்தாலும் களத்துல வந்து ஆதரவாளர்களிடம் வந்து ஒரு ஆதரவு எதிர்ப்பு கருத்து இருக்கும் இல்லையா? எப்படி களத்துல சொல்றேன், சி நம்ம ஃபீல்ட்ல அதற்கான ஆப்போசிஷன்லாம் இருக்கும்ல. இல்ல, இப்ப உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர்கள் இருக்காரு. துரைமுருகன் வந்து அந்த காலத்திலேருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சராக எங்களுடைய துரைமுருகன் ஐயாவை தான் வச்சிருக்கணும். நீங்கள் 19 செங்கலை தூக்கிட்டு வந்த உதயநிதியை 4 வருஷத்தில் துணை முதலமைச்சராக்கி உட்கார வச்சுட்டு இருக்கீங்கன்னு கடும் கோபத்தில் இருக்காங்க துரைமுருகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள். அதே மாதிரி கனிமொழி அவனுடைய ஆதரவாளர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஆராசாவனுடைய ஆதரவாளர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன திமுக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துருச்சு? அவங்களுக்கும் நாங்க இவரை தான் கொண்டு வருவோம் அப்படின்னா அவரை தான் கொண்டு வருவோம். அந்த கட்சியினுடைய செயல்பாடு இது இல்லை. நம்ம தலைமை வந்து இது நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைன்றதை நம்ம அதை நம்ம பிரேயராக வைக்கல நந்தகுமார். ஆனால் இது களத்தில் இப்படி இருக்குன்ற விஷயங்களை தான் நம்ம தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ என்னைக்குமே அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு வந்து துரைமுருகன் ஐயா அப்படிதான் தொடரும்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, இது எந்த கட்சியா இருந்தாலும் இயல்பான ஒன்று தான், இயல்பான ஒன்று. ஆனால் துரைமுருகன் ஐயானால கூட இருந்து பலன் பெற்ற 4 பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய நன்றி கடனை காமிக்கணும். அக்கா கனிமொழி கூட இருந்தவங்க அவங்க நன்றி கடனை காமிக்கணும். ஐயா உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கிறவங்க அவங்க நல்ல நன்றி கடனை காமிக்கணும். இதுல நன்றி கடனை யார் அதிகமாக காமிக்கிறாங்கிற போட்டி நடக்கும். அப்ப நமக்கான காய் நகரத்தில் எங்க வந்து கொண்டு வரலாம்? அப்ப இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து இந்த சொம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்ப இந்த மாதிரி சொம்படிக்கிறதுங்கிறது வந்து பல கட்சிகள் பல இடத்துல ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. அதை தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி வந்து துதிபாடுறாங்க, எந்த நோக்கத்துக்காக எந்த வார்த்தைகளை பேசுறாங்க, இது கட்சியினுடைய நலனுக்காக பேசுறாங்களா இல்ல தன்னை சுயநலம் சார்ந்த தன்னை முன்னெடுத்துக்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் வைக்கப்படுதாங்கிறத யார் உணரணும்னா இவர் யாருக்கு துதிபாடுறாரோ அந்த தனிப்பட்ட நபர் இந்த விமர்சனங்களை வந்து சீர்தூக்கி கூர்நோக்கி பார்த்தாங்கன்னா அவங்க அதை வந்து கட்டுப்படுத்தணுமா இல்லையா மட்டுப்படுத்தணுமாங்கிறது அவங்க அதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு இந்த எஸ்ஓபியை பற்றி வந்தனால சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த டிராஃப்ட் வந்து பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ஆகல. இன்னைக்கு அந்த டிராஃப்ட்டுங்கிறதே இப்போ நாங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம்ன்றாங்களே, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு 10-20 அடி குழி நோண்டி போட்டு ஒத்து மொத்தமாக மூடுற வேலை. இதை அப்படி சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம வந்து ஒரு சின்ன கட்சின்னு வச்சுக்கோங்க, எங்கள் கிட்ட ஆள் பலம் கூட்ட முடியும். இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு 50,000 பேர்த்த கூப்பிட்றாருன்னா 20 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். இப்போ தாவேக்கானால கொடுக்க முடியும். இப்போ சுபேர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கு வந்து ஒரு படைபலம் இருக்கு, ஒரு 50,000 பேர் வர முடியும். அவரால் இப்போ 20 லட்ச ரூபா டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட முடியுமா? அப்போ அவருக்கு என்ன ஆகுது? 20 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட முடியாதனாலே அவருனால அவருடைய அரசியல் கருத்துக்கள் பெரிய ஆளா இருக்கிறன்னா மக்கள் செல்வாக்குல பெரிய ஆளா இருக்கலாம், பணத்துல பெரிய ஆளா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா காமராசர் அரசியல மாபெரும் தலைவர்,
இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு காமராசரை யாராவது பார்க்க முடியுதா? அவர் இறந்து போகும்போது அவர் பார்க்கிட்டு எவ்வளவு பணம் எடுத்தாங்க? அந்த களம் இப்ப இருக்கா? அந்த அரசியல் இப்ப இருக்கா? அந்த காமராஜர்கள் இப்போது இருக்கிறார்கள். அப்ப அதை கொண்டு வர வேண்டியதுதானே நம்ம மாதிரி ஆட்களினுடைய கடமை. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளவோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. சில கண்டிஷன்ஸ்லாம் வெல்கமபிள். நீங்கள் ரூட்டை கரெக்டாக கொடுக்கணும், 2 மணி நேரத்துக்கு மேலே காக்க வைக்கக்கூடாது, மீட்டிங்கை 3 மணி நேரத்தில் முடிச்சிடணும், இதெல்லாம் வெல்கமபிள். இப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அரசாங்க சைட்லேருந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? எத்தனை கூட்டம் வந்தால் எத்தனை காவல்துறையை நாங்கள் கொடுப்போம், ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? எத்தனை கூட்டம் இருக்கக்கூடியதுக்கு சுற்று வட்டாரத்தில் எத்தனை ஆஸ்பத்திரிகளை நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம், எத்தனை டாக்டர்களை ரெடியாக வச்சுருப்போம், எத்தனை படுக்கை அறைகள் கொண்ட வசதியாக வச்சுருப்போம், கரண்ட்டு எப்படி அந்த கரண்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த பேனர் வைக்கிறதெல்லாம் நிறைய இடத்துல ரோடு அடைக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஊர்வலம் போது ஒரு ஆஃப் த ரோடு தான் யூஸ் பண்ணணும், இன்னொரு ஆஃப் நீங்கள் பப்ளிக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல ரெக்கமெண்டேஷன். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பெருவாரியாக அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த டிராஃப்டில் பார்க்கும்போது இன்னைக்கு திமுக தன்னை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக பல பாயிண்ட்டுகளை இதை கொண்டு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு தீவிரமான அரசியலை மக்கள் கிட்ட, பறந்து விரிந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்னைக்கு அவங்க ஏகப்பட்ட பிரயாசனப்பட வேண்டியதாக இருக்குது, ஏகப்பட்ட காசுகளை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும்போது இதை எந்த இடத்துல சார் இது ஜனநாயகத்தினுடைய காப்பாற்றுறோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இதை சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. ஒரு பக்கம் ஜனநாயகத்தை குழி நோண்டி புதைச்சிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் ஜனநாயகத்தை காப்போங்கிறது எந்த விதத்தில்? என்ன சீட்டு கம்பெனியாக நடத்துறீங்க? ஸ்லாப் போடுறீங்க, இத்தனை பேர்த்துக்கு. நம்ம பேசுவோம் நந்தகுமார். சுபேர் குறிக்கிட்டு சொல்லுங்க. நான் கோவிந்தராஜ் பேசினாரு. முதல்ல எஸ்ஓபி ஒன்றும் ஃபுல் டிராஃப்ட் ஒன்றும் வரல, ப்ராசஸ்ல இல்ல ப்ரொபோசலை வச்சு மட்டும் தான் நான் பேசுறேன். முடிஞ்ச பிறகு தான பேச முடியும். அந்த ப்ரொபோசல்னுடைய நோக்கம் என்னன்னா நம்ம கேக்குறோம். முடிஞ்சது பிறகு தான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்ல. அனைத்து கட்சி இல்ல இப்ப ஒரே கருத்துக்களை பேசி தான் சுபேர் இதை மட்டும் ஒன்னு சொல்லிறேன். இப்போ இல்ல ப்ரொபோசல் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான். இல்ல ஆமா கரெக்ஷன் தான். இந்த எஸ்ஓபி கொடுக்க சொல்லி என்னைக்கு சொல்லுச்சு? கரூர் இன்சிடென்ட் என்னைக்கு நடந்துச்சு? செப்டம்பர் 27 ஒரு மாநிலம், நாங்க எப்பேற்பட்ட மாநிலம், கல்வியில் சிறந்த தமிழகம், எந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்க ஆல்வேஸ் நாங்க எங்களுடைய பராக்கிரமங்கள்லாம் என்னன்னு தெரியுங்கும் போது 3 மாசம் ஆகி கூட ஒரு மீட்டிங்க்கு எஸ்ஓபி உங்களால போட முடியாதா? அந்த அளவுக்கு இங்க பிரெயின் இல்லையா நம்ம கிட்ட? அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் பூல், திங்க் டேங்க் கம்மியா இருக்காங்களா தமிழ்நாட்டில்? ஒரு சாதாரண மக்கள் சந்திப்பு, மீட்டிங், ரோட் ஷோ, இதுல என்ன? இதெல்லாம் 75 ஆண்டு கால கட்சி சார். என்ன இன்னைக்கு தாவேகாவை கூப்பிட்டு நீங்க இந்த டிராஃப்ட் போடுங்கன்னா கஷ்டம். ஏன்னா அவங்க 3 வருஷத்துக்குள்ளார பார்த்திருக்க மாட்டாங்க. 75 ஆண்டு கால கட்சிக்கு 53 ஆண்டு அண்ணா திமுக இருக்கு. அப்போ நீங்க திமுக இன்னைக்கு அனுபவசாலிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சாதாரண மக்கள் சந்திப்புக்கும் ரோட் ஷோக்கும் 3 மாசம் டைம் வேணுமா? திமுக போடு சார் எஸ்ஓபி 3 மாசம் வேணுமா? தமிழக அரசு போடுது சார். தமிழக அரசு யாருடைய அரசு? காங்கிரஸ் அரசு. எல்லாரும் தான் சேர்ந்து பேசுறாங்க. யாருடைய அரசு? திராவிட மாடல். கூட்டத்தை கூட்டி தமிழக மாடல்னு சொல்லிருக்காங்களா? தமிழ் மாடல் எங்கயாவது சொல்லிருக்காங்களா? திராவிட மாடல், திராவிட மாடல் தான் சொல்றீங்க. அப்ப இந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? திமுகவுடைய அரசாங்கம் தானே. அப்ப இந்த திமுக அரசாங்கத்துக்கு யாரும் இல்லையா? அப்ப இது வேற யாரோ அட்ரஸ் இல்லாத அரசாங்கமா? எதா இருந்தாலும் திமுக அரசாங்கத்துல நாங்க என்ன கொடுக்கிறோம் சொல்லுங்க. எஸ்ஓபி திமுக போடல. என்ன சொல்லணும்? இனிமேல் எதையுமே திமுகன்னு சொல்லாதீங்க. தமிழக அரசு கொடுத்த திட்டம், தமிழக அரசு கொடுத்த பணம், தமிழகம் செயல்படுத்திய திட்டம் பேசுங்க. எங்கேயுமே திமுக பேசாதீங்க. ஒரே நாள்ல திமுக எஸ்ஓபி கொண்டு வரல. தமிழ்நாடு அரசு வச்சுங்க, திமுக அரசு வச்சுங்க. எல்லா கட்சியுடைய கருத்துக்களை கேட்டு தானே பண்றாங்க. அது ப்ராசஸ் லேட் ஆகாதா? சார் எதுக்கு 3 மாசம்? ஒரே ஆகட்டும் சார். அது கூட எப்ப பண்ணாங்க? கோர்ட் மண்டே குத்தி 10 நாளைக்குள்ளார ப்ரொபோசல் சப்மிட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் போகுது. ப்ரொபோசல் கோர்ட் கொட்டினதுக்கு அப்புறம் போகுது. இது அப்ப என்ன சார்? எல்லாத்திலுமே கோர்ட் கெடுவதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? மாநில அரசு இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா சார்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு 56% இருக்கு சார். சுபே இதுக்குள்ள வந்துருங்க. இல்ல குறுக்கிட்டீங்க, எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. செங்கோட்டையன் புசியானந்த் அந்த தலைப்புக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் புசியானந்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை ஒரு நீண்ட அனுபவம் உள்ள நபர். நந்தகுமார் குறுக்கிட்டீங்க. நம்ம மீண்டும்